நம்மள்ல நெறைய பேத்துக்கு முட்டையில செஞ்ச முட்டை பொரியல், முட்டை பொடிமாஸ், அப்புறம் கலக்கி அதெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். பட் ஆனா வெரைட்டி ரைஸுக்கு முட்டையில ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டா செய்யணும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அந்த மாரி தான் முட்டை கொத்து எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இது பயங்கரமா இருக்கும். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி சூப்பரா குக் பண்ண போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க. ஏன்னா வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. 2மே பண்ணிருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அடுப்புல கடாய் சூடானதுமே ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஸோ நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். ஸோ நல்லா எண்ணெய் வந்து சூடாகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் நறுக்கிய வெங்காயம், பெரிய வெங்காயம், நான் ஒரே ஒரு முட்டைக்கு அளவு தான் இப்போ எல்லாமே பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ நறுக்கிய வெங்காயம் நல்லா பொடிசு பொடிசாக நறுக்கி அதை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க பொன்னிறமாக. இதில் தக்காளி சேர்க்கலை, பட்டை கிராம்பு எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா, நம்ம ஒரு முட்டை அளவுக்கு தான் நம்ம எடுத்திருக்கோம். நீங்கள் எத்தனை முட்டை ஆட் பண்ணுறீங்களோ அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி, ஓகேங்களா. ஸோ நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான திங்ஸ் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸி இது. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெஜிடபிள்ஸை வேக வச்சுருக்கோம். பட்டாணி அண்ட் கேரட் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் வேக வைக்காமல் ஆட் பண்ணிடாதீங்க, நல்லா இருக்காது. ஸோ இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா போட்டு இதோட கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. தீயை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஹையில் வச்சிடாதீங்க, கறிக்கிறோம். ஸோ நல்லா அதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த உடச்சி வச்சுருக்க ஒரே ஒரு முட்டையை வந்து நம்ம அப்படியே இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் அது ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து கிளறி விட்டுறக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் அப்படி வேகட்டும் அதிலே அடுப்புலேயே. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, ஆல்ரெடி நம்ம காய்கறியில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். உப்பு கொஞ்சம் பார்த்துட்டு போட்டுங்க, இல்லை கடைசி தேவைன்னா உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதில் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தாலும் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் எப்படியோ பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நல்லா அதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. தீயை ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க, அதுதான் கவனமாக இருக்கணும். ஸோ நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி ஆயிரும். அதை நீங்கள் வந்து நல்லா கொத்தணும். கொத்து புரோட்டா கொத்துற மாதிரி கரண்டி வச்சு கொத்துங்க. தோசைக்கல்லில் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கருமிளகு உடச்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா போடணும். பொடி நான் போடலை, மிளகு பொடி போடலை, நல்லா கவனிச்சுக்கோங்க. கருமிளகு எடுத்து நான் நுணுக்கி இதில் போட்டிருக்கேன். அதுதான் டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும். ஸோ ஃபைனலாக ஒரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணி அதில் கொஞ்சம் மேலே கொத்தமல்லி அப்படி தூவி விட்டிங்கன்னா ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த முட்டை கொத்து செம்ம சூப்பராக இருக்கும். மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்